நீ காட்டினாதாயா யாரும் பார்க்க முடியும். நீ காட்டுவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றால் யாரால் பார்க்க முடியும்? நாம் பார்த்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. இறைவன் காட்டுகிறார், நாம் பார்க்கிறோம். அப்ப இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கல. அதற்கு பிறகு வந்தவர் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக வந்தார் என்று அதற்கு பிறகு தெரியுமா, அரிமர்த்தன பாண்டியன் ராஜாங்கத்தை துறந்து துறவியானாரு. அவர் துறவியாயிட்டாரு. மாணிக்க வாசகர் அவர் பெரிய நிலை போட்டார். எப்பா போதும்பா, இந்த அமைச்சரா இருந்து உங்ககிட்ட நான் பட்ட பாடு என்று முழுமையாக அவர் துறந்து செல்ல, அரிமர்த்தன பாண்டியன் தன் மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு இறைவனை நாடி ஐயோ அடிச்சிட்டனேன் என்று அந்த உணர்விலேயே அவர் துறவியாக போனார் என்று சொல்லுவார். என்ன தெரிகிறது இதுல? நம்புங்க. அப்ப இதிலிருந்து நாம் ஒவ்வொரு அருளாளர்களினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும் பொழுது அன்பு உள்ளங்களே, அது அவங்க காட்டுவது என்ன? பயம் இல்லை. அவங்க யாரும் பயந்ததாக இல்லை. ஏன்? எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னோடு இருக்கிறது. வள்ளுவன் சொல்லுவார், ஐயாவுடைய வரிசைப்படியே போகிறேன். வள்ளுவன் சொல்லுவார், கடவுள் வாழ்த்துல வரும். எத்தனை பேருக்கு இந்த குறள் தெரியும்? வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில. எவன் ஒருவன் வேண்டுதல் வேண்டாமை அற்ற நிலை உடைய இறைவனினுடைய திருவடிகளை பற்றி கொள்கிறானோ, ஐயா சொன்னார் இல்லையா, அருளாளர்களை பற்றினால் நீங்களும் அருளாளர்களாக மாறுவீர்கள். அப்ப இறைவன் யார்? வேண்டுதல் வேண்டாமை இல்லை. துன்பம் எப்ப வரும்? எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னா தானே துன்பம். துன்பம் வரும்போது தானே பயம் வரும். துன்பம் வந்தா பயம் வந்துடும், துன்பம் வருமோன்னு பயம் வந்துடும், பயம் வந்தா துன்பம் வந்துடும். ரெண்டும் ரெட்ட பிறவிதான். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், எங்க குரு, இந்த உலகங்களினுடைய இயக்கங்களுக்கு எல்லாம் மூல காரணம் ஈர்ப்பு ஆற்றல்னு சொல்லுவார். உண்மைதானே? ஈர்ப்பு ஆற்றல். அதே போல பயத்துக்கெல்லாம் மூலம் பற்றும் பாசம். இந்த பற்றும் பாசம் தான் எல்லா பயத்துக்கும் காரணம். இந்த பற்றிலிருந்து, அதனாலதான் வள்ளுவன் இன்னொரு குறள் என்ன சொன்னார்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லா பற்றிலிருந்தும் நீ விடுதலை அடைய வேண்டுமா? நீ பற்ற வேண்டிய பொருள் இறைவனின் திருவடி. பற்றற்றவனினுடைய பற்றிக்கொள். அருளாளர்களை பற்றினால் நீ அருளாளனாக மாறிவிடுவாய். பற்றற்றவனை நீ பற்று, நீயும் பற்றில்லாம போயிடுவ, துன்பம் கிடையாது. இப்ப துன்பம் இல்லாத வாழ்வுக்கு என்ன? பற்று இருக்கக்கூடாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. எது மேலேயாவது உங்களுக்கு ஒரு பொருள், இப்ப இது போகுது, நான் பத்திரமா பாத்துக்கணும், பொறுப்புணர்ச்சியோட பாத்துக்கணும். அது வேறு, பற்று வேறு. அன்பு வேறு, பற்று வேறு. இந்த பொருள் எனக்கு கொடுத்திருக்காங்க, நான் உண்மையா மதிக்கணும், இதை மதிக்கணும், நான் பொறுப்போடு இதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னை அறியாமல் இந்த பொருள் என்னை விட்டு கை நழுவி செல்லும் பொழுது பற்று இருந்தால் என்ன பண்ணுவோம்? பதறுவோம், கதறுவோம், அழுவோம், துடிப்போம். அந்த பிரிவை தாங்க முடிய மாட்டோம், இழப்பை தாங்க முடியாது, கத்துவோம். ஆனால் அந்த பொருள் திரும்பி வருமா? சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு, நான் எவ்வளவோ பார்த்தேன், இதுக்கு மேல என்னால முடியல, விட்டு போச்சு, அவ்வளவுதான். வாட் இஸ் நெக்ஸ்ட்? போயிடும். பற்று இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி, அப்ப அழாம இருக்க முடியுமா? சரி, அழுதா, கவலைப்பட்டா, பயப்பட்டா சரியாயிடுமா? எல்லாம் திரும்பி கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்ப அந்த உணர்வு எப்ப வரும்? பற்று இல்லாம இருக்கணும். எப்படி அப்ப பற்று இல்லாம இருக்க முடியும்? பற்றற்றான் பற்றினை பற்றிக்கொள். வள்ளல் பெருமானார் சொல்லுவார், அம்பல பற்றே பற்றுமினோ நமரங்கால். அம்பலவாணனை புடிச்சுக்கோங்கப்பா, அவன் மேல பற்று வைங்கப்பா, எல்லா பற்றுகளும் போயிடும். இன்னொரு குறள் இருக்கு, மெய்யுணர். இந்த மாதிரி ஒரு குறள்லாம் வள்ளுவனைப்பா, சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். இப்படிலாம் யாராவது தமிழை தவிர வேற எங்கேயாவது எழுத முடியுமா? ஏழே சீருங்க, ஏழே சீரு, ஒன்னே முக்கா அடி, ஒன்னே முக்கா அடிதான். என்ன பொருள் தெரியுங்களா? இது வந்த பொருளே. இப்ப பாருங்க, பற்றுக, பற்றற்றான், பற்றினை, ஒரே வந்த சொல்லே. இலக்கணம் படித்திருக்கீங்களா? சொற்பொருட்பின் வரு நிலை அணி. விடற்கு என்பதுதான் வேறு சொல். 6 ஒரே சொல் வந்துகிட்டே இருக்கும். பற்றுக, பற்றற்றான், பற்றினை, அப்பற்றை, பற்றுக, பற்று விடற்கு. என்ன சொல் கையாடல் பாருங்க.
துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த பாட்டு தெரியாம என்ன துப்பு துப்பு துப்புன்றாருன்னு சின்ன வயசுல. இது தமிழ்ல தாங்க இப்படிலாம் விளையாட முடியும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. யாருக்கு தெரியும் இது பொருள்? இது யகர மெய் குறையா இருக்கு. துய்ப்பவர்களுக்கு துய்க்கக்கூடிய பொருளாகவும் துய்க்கக்கூடிய பொருளை விளைவிக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கக்கூடியது மழை. துய்ப்பார்க்கு துய்ப்பாய துய்ப்பாகி துய்ப்பார்க்கு துய்ப்பாய தூவும் மழை. மழை என்னுடைய வளமையை சொல்கிறார். அப்பா, உனக்கு உணவு பொருளாகவும் தண்ணியாவும் அது இருக்கு. தண்ணி இல்லாம வாழ முடியாது. தாகத்துக்கு தண்ணியாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருள்களையும் விளைவிக்கக்கூடிய அந்த விளையக்கூடிய உணவுப் பொருட்களுக்கும் அதுதான் உணவு. யாரை குடிச்சிட்டு இவங்கெல்லாம் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க? தண்ணி. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அதுதான் உணவு, உனக்கும் அதுதான் உணவு. என்ன சிந்தனை! அப்ப பாருங்க, சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். எப்ப இந்த பயம் என்கிற கவலை என்கிற நோய் வராதான். வள்ளுவன் சொல்றாரு இந்த குறள்ல, வரவே வராது. உங்களுக்கு எல்லாம் வராது. எப்படி வராது? உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதை போய் சாராதீங்க. எது? வீடு, மனைவி, மக்கள், அது கூட வாழுங்க. அதையே சார்ந்து விடாதீர்கள். பணம் இருந்தாதான் என் வாழ்க்கை. இந்த நல்ல நிறைய பேர் பாருங்களேன், சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. ஆனா எதை மட்டும் சொல்லுவாங்க? எல்லாம் எதுக்கு ஓடுறேன்? உங்களை சந்தோஷமா வச்சுக்கதான் ஓடுறேன்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? ஏன் சம்பாதிக்கிறேன்? ஏன் இப்படி ஓடுறேன்? சந்தோஷமா இருக்கணும். கடைசி வரைக்கும் இதையே சொல்லி சந்தோஷம் எல்லாம் போவாங்க. இந்த நிமிடம், இந்த நிமிஷம் உன்னிடத்தில் உன் வாழ்க்கை இருக்கிறதே, அதை எப்படி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம்? இல்ல, நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. இந்த நிமிடம் உன் மகிழ்ச்சி உன்னிடத்தில், உன் வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறதே. பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கலாம், மனைவி மக்களோட கொஞ்சம் வெளியே போகலாம், மகிழ்ச்சியா பேசலாம், மகிழ்ச்சியா சாப்பிடலாம். இருக்கிறத வச்சு இந்த அறிவு நிறைய பேருக்கு இல்லையம்மா. வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இயந்திரத்தனமான வாழ்க்கை. அப்படிலாம் அப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒரு பௌர்ணமி காலமா வெளியே சந்தோஷமா இருப்பாங்க. அவர்களுக்கு என்னங்க இருந்தது? ஓரளவுக்கு உழைப்பாங்க, கொண்டு வந்து வீட்டுக்கு போடுவாங்க, சந்தோஷமா அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு ஜம்முன்னு வாழ்ந்தான் யா தமிழன். இப்ப ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. நான் எதுக்கு ஓடுறேன், ஏன் ஓடுறேன்னு வேற ஒரு காரணம் சொல்லுவாரு. ஆனால் அது எல்லாமே அவனுக்கு துன்பத்தில் தான் முடிகிறது. அதுக்காக ஓட வேண்டாமா? இறைவனோடு ஓடு, தர்மத்தோடு ஓடு, மகிழ்ச்சியா வாழணும் என்கிற எண்ணத்தோடு ஓடு, அந்த கான்சியஸோட ஓடு. அதை தவிர்த்து நீ வேறு எந்த ஒன்றையும் நீ சார்பாக எடுத்துக்கொண்டால் உனக்கு நோய் தான் வரும். நோய் என்ன? பயம், கவலை. அப்ப என்ன பண்ணணும்? சார்பு உணர்ந்து எதை சார வேண்டும் தெரிஞ்சுக்கணுமா? சார்பு கெட ஒழுகின், மற்ற எல்லாவற்றையும் சார்ந்ததை எல்லாம் விட்டுட்டு இதை சார்ந்து விடு. அப்படி ஒழுகினா நீ சாரக்கூடாததை சார்வதால் வரக்கூடிய நோய் உனக்கு வராது. இதுதான் பொருள். புரிகிறதா? எதை சார வேண்டுமோ அதை சார்ந்தவர்களுக்கு எதை சாரக்கூடாதோ அதை சார்வதால் வரக்கூடிய நோய் வராது. இதுதான் பொருள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். என்ன அழகு! இப்ப எது சார்புணர்ந்து? இறைவனை சாருங்கள். ஏன்? அவன் யாரையும் சாரல. அப்ப சாராமல் இருப்பவனை நீ சார்ந்து விட்டால் நீயும் யாரையும் சாராமல் இருப்பாய். பாரதி சொன்னார் தெரியுங்களா? பூமியில் இனி எவருக்கும் அடிமை செய்து வாழும், பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அதே போல அபிராமி பட்டரை கொண்டு போய் நிறுத்தினாங்களா? நான் வள்ளுவனை முடிச்சிடறேன். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கவலையும் பயமும் ரெண்டே ஒண்ணுதான். மனக்கவலை மாற்றல் அரிது. அவன் தாளை அவன் பிடிக்கலையோ அவங்க கஷ்டம் போகவே போகாது. யார் சொன்னது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொல்லிட்டாரு. கேட்க மாட்டோம். அவனை தவிர எல்லாரையும் பிடிச்சிப்போம். எங்கெங்கெல்லாம் போய் கிளி ஜோசியம், எலி ஜோசியம், ரோபோ ஜோசியம் என்ன கேட்க முடியுமோ கேட்டுன்னு உட்காந்துருப்போம்.
எலி சொல்றதெல்லாம் கேட்டு உட்காந்துருப்போங்க. வள்ளுவன் சொல்றத கேட்க மாட்டோங்க. எலி ஜோசியம் சொல்லுதுங்க, இது மாதிரி பண்ணணுமா? பண்றோமா இல்லையா? வள்ளுவன் சொன்னானே, பிடிச்சுக்கோ இறைவன் தாள, உனக்கு கஷ்டம் வராது. நீ எதை பிடித்து கொண்டாலும் மேலும் மேலும் அந்த நேரத்துக்கு அந்த தைலம் போலதான். ஆனா உள்ள வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மேல் பூச்சுதான், ஆனா உள்ள வலி இருந்து கொண்டேதான் இருக்கும். பற்றி கொள்ளுங்கள் இறைவனின் தாளை. அப்ப இறைவனை பற்ற வேண்டும். இப்படி பல உதாரணங்கள். சரி, இப்ப பட்டினத்தடிகளுக்கு போலாம். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.